வணக்கம் சார். வணக்கம். செபி வந்து ஜூலை மந்த்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் அப்படின்றத வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நியூ டைப் ஆஃப் ஃபண்ட் நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாரி ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேத்து வந்திருக்கு சார். இப்ப ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதே மாரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுக்கிடையில வந்து செபி எஸ்ஐஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் அப்படின்றத கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஒண்ணு வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, டிஃபரண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸும் வந்து இவால்வ் ஆவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமான ஒரு ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்குமானதுன்னா என்னன்னா, சம்படி வித் ஒரு ரூ. 5,000 இருக்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரூ. 5,00,00,000 இருக்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இப்ப அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ். முன்னாடி பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,00,000 இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000 இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ற ஒரு டைம் இருந்தது. 5,00,000ன்றது 25,00,000 ஆச்சு. அதுக்கப்புறம் 25,00,000ன்றது இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 50,00,000 ஆயிருக்கு. அப்போ எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்றபோது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. அதாவது வந்து ஏன்னா இது வந்து காமன் ஆர் ஒரு மாஸ் ப்ராடக்ட் இருக்கிறனால, ஒரு சின்ன இன்வெஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்வெஸ்ட் பண்ணலான்றதுக்காக, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. இப்ப பிஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உண்டு. ஆனா என்னன்னா, சில ஃப்ரீடம் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு குடுத்துருப்பாங்க. அதே மாரி இந்த எஸ்ஐஎஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு 50,00,000ன்றது ஏன்னா 50,00,000ன்றது வந்து எல்லார்கிட்டயும் இருக்காது. ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் கிட்ட தான் 50,00,000 இன்வெஸ்ட் பண்ணி குரோ பண்ற அளவுக்கு இருக்கும். அப்ப அதுக்கு நடுவுல ஒரு கேட்டகரி இருந்தா நல்லா இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அந்த தாட் ப்ராசஸ இவாலுவேட் பண்ணி தான் இந்த புது டைப் ஆஃப் ப்ராடக்ட்ட வந்து உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 10,00,000 அண்ட் அபோவ் அப்டின்னா, பிஎம்எஸ் அளவுக்கு இல்லாம, மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து அ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, கொஞ்சம் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து கொஞ்சம் ஒரு லீவே குடுக்கலாம் அப்டின்ற மாரி ஒரு ப்ராடக்ட் உள்ள சார், இப்ப நம்ம நெறைய வந்து மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பேசியிருக்கோம். இப்ப பிஎம்எஸ்ஸ பத்தி பேசும்பொழுது, பிஎம்எஸ் அப்படின்றது யாருக்கான ப்ராடக்ட்? பிஎம்எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் மேனேஜிங் இருக்கு. மெயினா வந்து இப்ப நான் ஒரு கான்சன்ட்ரேட்டடா ஒரு பெட் எடுக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, அதுல வந்து கிளியரா ரூல்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்க அப்டின்னா கூட மேக்ஸிமம் 10% தான். நீங்க ஒரு ஸ்டாக் மேல எவ்வளோ தான் புல்லிஷா இருந்தீங்கன்னாலும், உங்களுடைய ரூ. 100ல ரூ. 10 தான் வந்து அந்த பர்ட்டிகுலர் கம்பெனிக்குள்ள முடியும். இப்ப அதே வந்து பிஎம்எஸ் அப்டின்னா, சம்டைம்ஸ் நான் வந்து கான்சன்ட்ரேட்டடா வந்து பெட்ஸ் எடுக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் மாரி பண்ணலாம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரிஷனரி போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டா நான் இன்கிரீஸும் பண்ணிக்கலாம். அதாவது 10%க்கு பதிலா நான் வந்து 15, 20% கூட நான் எக்ஸ்போஷர் எடுக்கலாம். அப்ப அந்த மாரி எக்ஸ்போஷர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் நீங்க எடுத்த எக்ஸ்போஷர் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆச்சுன்னா, நெறைய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே நீங்க எடுத்த எக்ஸ்போஷர் தப்பா ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுடைய லாஸ் பெர்சன்டேஜும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் இந்த கேட்டகரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில ரிஸ்க் பாராமீட்டர்ஸ வைப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அந்த ரிஸ்க் பாராமீட்டர் இருக்கா மாரி, பிஎம்எஸ்லயும் உண்டு. ஆனா இத விட இது கொஞ்சம் தளர்வானது. அந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்ப் மெத்தட்ல நீங்க 5,000லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னீங்க. அதே மாரி இப்ப நீங்க பிஎம்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணா தான் வந்து நீங்க வந்து பிஎம்எஸ் கேட்டகரிக்குள்ளே வர முடியும் அப்படின்றீங்க. என்ன எவ்வளோ அமௌண்ட்டு? ஏன் இந்த வேரியேஷன்ஸ்? இல்ல அதான். நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு இன்வெஸ்டரோட நீடும் இப்போ சில பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100ல வந்து ரூ. 50 ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் ரூ. 100ல வந்து என்னால ரூ. 5 கூட ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற இன்வெஸ்டரும் இருப்பாங்க. அப்போ என்னுடைய ப்ராடக்ட்ட வந்து நான் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்டின்னா, எந்த இன்வெஸ்டருக்கு எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ண முடியுமோ, அதாவது அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏத்த மாரி அவங்க வந்து ப்ராடக்ட்ட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெனிட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்டின்னா, எத்தன டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்களோ, அத்தன டைப் ஆஃப் இன்வெஸ்டருக்கு அதாவது அ தேவையான மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ வந்து டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலா நடக்கிறது தான். இப்ப நம்ம ஒரு ஷர்ட்டே எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு ஒயிட் ஷர்ட் எடுக்கலாம். பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லா இருக்கிற ஷர்ட் தான் போடுவாங்க. இல்ல அதிலேயே வந்து வேற வேற பேட்டர்ன்ஸ் போடுவாங்க. ஸோ ஆஸ் அ மேனுஃபேக்சரர் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து எந்த டைப் ஆஃப் அதாவது கஸ்டமர் உள்ள வந்தாலும் எனக்கு அந்த ப்ராடக்ட்ட குடுக்கணுன்றனால நான் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ வந்து கிரியேட் பண்றேன். அப்ப எனக்கு எது சூட் ஆகுதோ நான் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அதேமாரி இன்வெஸ்டிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவான இன்வெஸ்டர் இருக்கிறாங்க. அக்ரெசிவ்லயே வந்து பல டைப் ஆஃப் அக்ரெசிவ்னஸ் இருக்கு. கன்சர்வேட்டிவ்லயும் வந்து பல டைப் ஆஃப் கன்சர்வேட்டிவ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ப்ராடக்ட் கேட்டகரிய இன்கிரீஸ் பண்ணும்போது, ஆஸ் எ இன்வெஸ்டர் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இன்கிரீஸ் ஆகுது.
ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நான் கரெக்ட்டா தேர்ந்தெடுத்தேன்னா, மேபி நான் வந்து இன்னும் பெட்டர் ரிட்டர்னோ இல்ல என்னுடைய நீட வந்து மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். HNI வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அந்த பிஎம்எஸ் அப்படின்றது ஒர்க் ஆகுதா? கண்டிப்பா. எதனாலன்னா, இந்த HNIன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 50 லேக் அண்ட் அபோவ். நம்ம இப்ப ஸ்டாக் போர்ட்ஃபோலியோன்னு மேனேஜ் பண்ணும்போது ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். கரெக்ட். ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் 50 லேக்ஸ். இப்ப இதுக்கு மேல ஒரு கேட்டகரி இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஏஎஃப் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமே 1 crore. அப்போ வந்து இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பிஎம்எஸ்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பிராடா 2 டைப்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரிஷனரி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்க்ரிஷனரி அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு டைப் வந்து என்னன்னா, நான் டிசைட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து டிசைட் பண்ணலாம். ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் டிசைட் பண்ண முடியும். ஃபண்ட் மேனேஜர் எனக்கு சாய்ஸஸ் குடுப்பாங்க. ஆனா, நான் டிசைட் பண்ணி எனக்கு இல்ல இந்த ஸ்டாக்ல எனக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் குடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஏன்னா இந்த நீங்க சொல்றது வந்து இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல சாத்தியம் கிடையாது. ஆனா வந்து பிஎம்எஸ்ல சாத்தியம். சாத்தியம். ஆனா, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து டிஸ்க்ரிஷனரிக்கு போணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இப்ப எனக்கு என்ன வாங்கணும்னு கிளியரா தெரிஞ்சுச்சுன்னா, நானே போய் வாங்க போறேன். நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவ முதல்ல பில்ட் பண்றாரு. அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள எதெல்லாம் போடலாம், எதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல குரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டு, நான் வந்து உள்ள பணத்த எடுத்துட்டு வரேன். அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் அந்த இப்ப பிஎம்எஸ்லயே பல வகைகள் இருக்கு. எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்னு இருக்கோ, அந்த மாரி பிஎம்எஸ்க்கும் அந்த மாரி கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ, நான் அந்த மாரி ஒரு கேட்டகரிக்குள்ள கூட போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய அக்ரெசிவ் நேச்சர வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அதாவது அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த பிஎம்எஸ் அப்படின்றது டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தட்ல எல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதாவது பண்ணணும்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. அவ்வளோதான். நீங்களா டைரக்ட்டா வந்து போய் இப்ப டைரக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்க மாரி கிடையாது. மேபி சூன் அதுல கூட வரலாம். பட் கரண்ட்லி அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து மேனேஜ்டு போர்ட்ஃபோலியோ தான். இப்ப இந்த இண்டெக்ஸ் கேட்டகரியில வந்து நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. அந்த மாரி பிஎம்எஸ் கேட்டகரியிலயோ, இல்ல இப்ப இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் எஸ்ஐஎஃப் கேட்டகரியிலோ பண்ண முடியுமா? பிஎம்எஸ்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா பிஎம்எஸ் பை டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்டு போர்ட்ஃபோலியோ தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அதனால தான் இட் இஸ் கால்ட் பிஎம்எஸ். ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீஸ். ஸோ இத மேனேஜ் பண்றதுக்காக தான். இப்ப இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா மேனேஜ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன இண்டெக்ஸ்ல இருக்கோ, அத நான் அப்படியே ரெப்ளிகா பண்ண போறேன். அதனால பிஎம்எஸ்ஸ பொறுத்தவரையும் ஆக்டிவ்லி மேனேஜ்டு தான் ஜாஸ்தி. சார் இப்ப இந்த சூட்டபிலிட்டி பத்தி நம்ம பேசலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பேசும்பொழுது, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இன்னைக்கு நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றாங்க. சாதாரண வேலைகள் பார்க்கக்கூடியவங்க கூட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எஸ்ஐபி போடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாரி இப்ப இந்த புதுசா எஸ்ஐஎஃப் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கானது? இது யாரெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாங்க? யாரெல்லாம் இந்த மாரியான கேட்டகரிய சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதே மாரி பிஎம்எஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் செக்ஷன்ல போய் அவங்க வந்து ஃபண்டெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத பேசியிருக்கோம். இப்ப இந்த எஸ்ஐஎஃப் அப்படின்றது யாருக்கு சூட்டபிள்? ஸோ இப்ப நான் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர். ஓகேவா? இப்ப அக்ரெசிவா இன்வெஸ்டரா இருக்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா, இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட விட கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணணும் அப்படின்னா, 50 லேக் டிக்கெட் இருந்தா தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா, என்கிட்ட 50 லேக் கிடையாது. என்கிட்ட ஒரு 10 லேக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இத யூஸ் பண்ணலாம். ஸோ அக்ரெசிவ்னஸ் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்க் பாராமீட்டர வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, ஒரு செக்டர்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்ல ஒரு பர்ட்டிகுலர் குரூப்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆல்ரெடி. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும், நீங்க மேக்ஸிமம் 10% தான் ஒரு ஸ்டாக்குள்ள இன்வெஸ்ட்டே பண்ண முடியும். இப்ப அந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த 10% கேப்ப வந்து மேபி வந்து 15% வரைக்கும் மாத்தலாம். அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் மேல வந்து கன்விக்ஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, என்னுடைய ரூ. 100ல ரூ. 10 போட வேண்டிய இடத்துல நான் ரூ. 15 போட முடியும். அப்ப என்னுடைய பெட் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகி, அந்த கம்பெனி நல்லா வளர்ந்தது அப்படின்னா, என்னோட ரூ. 10 டபுள் ஆவறதுக்கு பதிலா என்னோட ரூ. 15 டபுள் ஆகும். நான் சும்மா ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ என்னுடைய ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து இங்க இன்கிரீஸ் ஆகுது. அதனால தான் இது அக்ரெசிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு அக்ரெசிவா வேண்டாம் அப்படின்னா, மேபி எஸ்ஐஎஃப் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஏர்லி டேஸ். இப்ப எஸ்ஐஎஃப் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படின்றது தான் நம்ம கேட்கிறோம். பட் மேபி அந்த ப்ராடக்ட்டும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவால்வ் ஆகும்போது, வேற மத்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கூட ஓப்பன் ஆகலாம். பட் கரண்ட்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினா வந்து இந்த டெட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கடன் பத்திரங்கள் வாங்குறோம் பார்த்தீங்களா? அதுல வந்து மெயினா ஒரு பர்ட்டிகுலர்
இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்ட்லயோ இல்ல ஒரு டெட்லயோ வாங்கும்போது மேக்ஸிமம் 20% லிமிட் வரைக்கும் பண்ணலாம். அத வந்து 25% வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணலாம். அப்படின்ற மாரி எஸ்ஐஎஃப்ல வந்து ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வராங்க. பேசிக்கா எனக்கு வந்து ஒரு விஷயத்தில கன்விக்ஷன் இருந்ததுன்னா, ப்ராடக்ட் வந்து என்ன வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணாது. இப்ப நான் இண்டிவிஜுவலா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரு கம்பெனி நல்லா போகும்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நான் 100க்கு 100 நான் அதில போய் எடுத்துன்னு போய் போடலாம். அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. ஏன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள நான் மட்டும் இல்ல, என்ன மாரி பல ஆயிரக்கணக்கான பேர் ஆர் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப என்னுடைய ரிஸ்க்க நான் எல்லாருக்கும் திணிக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது. இதுல இவ்வளோ தான் போட முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுக்கு அடுத்த கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஎஃப். இப்ப ரூ. 10,00,000 அண்ட் அபோவ் இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய லார்ஜ் கிரவுட் வந்து கொஞ்சம் ஹோமோஜீனியஸ் கிரவுடா மாறுது. அஃப்கோர்ஸ் அங்கேயும் வந்து ஹெட்ரோஜீனியஸா தான் இருக்கும். பட் இந்த கிரவுட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹோமோஜீனியஸா இருக்கும். ஏன்னா 10 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி அவங்க ஆல்ரெடி இது அக்ரெசிவ் ப்ராடக்ட்ன்னு சொல்றனால, அவங்க ஒரு அக்ரெசிவ் ரிட்டர்ன் எடுக்கணுன்றதுக்காக தான் வருவாங்க. அப்ப மோஸ்ட் லைக்லி அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அத தான் வந்து அவங்க அ ட்ரை பண்றாங்க இத. சார் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. நெறைய பேர் வந்து 50 crore வரையும் கூட வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அத தாண்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அப்படி இருக்கும்போது, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட தாண்டி இந்த மாரி அ ஆல்டர்னேட்டிவா ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான நோக்கம் என்ன? இல்ல அதான் இது வந்து பேசிக்லி ஆப்ஷன் தான். இப்ப நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயே கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் எவ்வளோ வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா, ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் எதையுமே டிசைட் பண்ண முடியாது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் எதுல வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் நான் டிசைட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் எனக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா, மியூச்சுவல் ஃபண்டே போதுமானது. இப்ப எனக்கு அது பத்தல. இப்ப நான் அடுத்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போம்போது தான், நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது எனக்கு வந்து அ பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுக்கல அப்படின்னு சில பேர் நெனைக்கிறவங்க இருக்காங்க. அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தானே ஸ்டாக்க ட்ரேட் பண்ணணும்னு போறவங்க, இல்ல எஃப்&ஓக்குள்ள போறவங்க அந்த மாரியெல்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணணும்னா கூட, அத ரெகுலேட்டடா ஒரு ப்ரொஃபஷனல் மூலமா பண்ணீங்கன்னா, உங்களுடைய அவுட்கம் வந்து ஒரு லாங் பீரியட் பெட்டரா இருக்கும். இப்ப இந்த எஃப்&ஓ ஆப்ஷன வந்து தடுக்கிறதுக்கு, இல்ல அதுல ரிஸ்க் இருக்கு. நெறைய பேர் போய் ஏமாந்துர்றாங்க. அந்த மாரியான ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த மாரி செபி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா? அத மட்டும்னு சொல்ல முடியாது. பட் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாரி இது வந்து ஆப்ஷன்ஸ் தான். இப்போ ஷர்ட் வாங்குற இது மாரி தான். எல்லாருக்கும் ஒயிட் ஷர்ட் பிடிக்கும். அதுக்காக நான் வெறும் ஒயிட் ஷர்ட்ட மட்டும் கடையில வச்சிருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாரி பல டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. என்னுடைய மைண்டுக்கு ஏத்தா மாரி நான் வந்து எத வேணா பிக் பண்ணலாம். அதுக்கு நான் ஆப்ஷன்ஸ இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாரி தான். எல்லா ப்ராடக்ட்டையும் நான் டிஸ்ப்ளே பண்றேன். அந்த ப்ராடக்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னு நான் கிளியரா டிஃபைன் பண்றேன். எது சூட் ஆகுதோ நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. சார் இப்ப வந்து அட்வான்டேஜஸ், ரிஸ்க்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ பத்தியும் பேசணும்னு நெனைக்கிறேன். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஆவரேஜா வந்து ஒரு 16% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா, இப்ப இந்த பிஎம்எஸ் மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன்றது ஹிஸ்டாரிக்கலா கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. மேபி ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா, அது இப்ப தான் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு எந்த டேட்டாவும் இருக்காது. இப்ப அக்ரெசிவ் இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த எஸ்ஐஎஃப், பிஎம்எஸ் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பிஎம்எஸ்ஸ பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசும்போது, அதோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் எப்படி இருக்கு? பிஎம்எஸ்ஸ பொறுத்தவரைக்கும் சம்டைம்ஸ் ஒரு 1 இயர், 3 இயர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குன்னா 100% வாய்ப்பு கிடையாது. ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, இப்போ நான் வந்து இங்க வந்து எனக்கு வந்து ரிஸ்க் வந்து அதாவது என்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பிஎம்எஸ்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட விட எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மி. அப்ப நான் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ஒரு ஸ்டாக்லயே நான் வந்து 15% ஒரு வெயிட்டேஜ் எடுக்கிறேன். அது வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட விட அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்ப அதுவே நான் வந்து ஒரு 10 இயர் பீரியட்ல கம்பேர் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃபண்டுக்கும், பிஎம்எஸ்ஸுக்கும் பெரிய ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்டின்னா, நான் இப்போ ஒரு வாட்டி வாங்குனது ரைட்டா போயிருக்கலாம். 2வது வாட்டி வாங்கும்போது நான் தப்பா போயிருந்தேன்னா, திருப்பி நான் பேக் டூ ஸ்கொயர் ஒன் வந்துர்றேன். ஸோ, அதனால எனக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டீங்கன்னா, பிஎம்எஸ்ல இருக்கு. சில நேரம் மியூச்சுவல் ஃபண்டும் பிஎம்எஸ்ஸ வந்து பீட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, அதனால இத வந்து அப்படியே எக்ஸாக்ட்டா கம்பேர் பண்ண முடியாது. லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போதுமானது. பிஎம்எஸ்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டம். இப்ப நான் வந்து வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்லயே வச்சிருக்கேன். நான் வந்து வேற எதுலயாவது விக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, பிஎம்எஸ் ஒரு கேட்டகரியா வருது. பட் லாங் ரன்ல ரிட்டர்ன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. அண்ட் நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து அலைக்கா இருந்தா தான் நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும். பட் எக்ஸாக்ட்டா வந்து சேமா இருக்காது.
பட் நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கும், உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ரன்ல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. அதாவது பிட்வீன் பிஎம்எஸ் அண்ட் எம்எஃப்க்கு சொல்றேன். இப்ப மியூச்சுவல் ஃபண்டுக்கும், பிஎம்எஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிஸ்க்க கம்பேர் பண்ணும்போது எதுல அதிகமான ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஎம்எஸ்ல கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் உண்டு. ஏன்னா, அங்க வந்து இப்ப ரிஸ்க் அதிகமா இருந்தா ரிட்டர்ன்ஸும் அதிகமா தானே இருக்கணும். இல்ல நாட் நெசசரி. அதுக்கு தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இப்ப ஹை ரிஸ்க் டஸ் நாட் மீன் ஹை ரிட்டர்ன். ஏன்னா, இப்போ ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டூ ஹை ரிட்டர்ன் அப்டின்னா, நம்ம எல்லாருமே ஹை ரிஸ்க் எடுத்துடலாம். அதாவது என்னுடைய அவுட்கம் வந்து பெட்டரா தான் இருக்க போகுதுன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அப்ப அங்க ரிஸ்கே கிடையாது. ஸோ ஹை ரிஸ்க் மீன்ஸ் உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன் எங்க வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்ப நீங்க ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கும்போது, உங்க பணம் டபுளும் ஆகலாம். இல்ல -50% போலாம். அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, -50லிருந்து +100 வரைக்கும் இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லார்ஜா இருக்கு. இப்ப இதே வந்து நான் வந்து ரிஸ்க்க கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டி வந்து +10லிருந்து +20க்குள்ள இருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கம்மியா இருக்கு. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறனால ஹை ரிட்டர்ன் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்ரி ஹை ரிஸ்க் லீட்ஸ் டூ ஹை ரிட்டர்ன். நம்ம எல்லாருமே ரிஸ்கி இன்வெஸ்டரா மாறிடலாம். பட் அந்த ஹை ரிஸ்க் எடுக்க போகும்போது தான் நெறைய பேர் கேப்பிட்டல வந்து லூஸ் பண்ணி, இந்த கேம்லயே இல்லாமயே போயிடுறாங்க. ஸோ ஹை ரிஸ்க் டஸ் நாட் மீன் ஹை ரிட்டர்ன். அது வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சார் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐஎஃப், பிஎம்எஸ் இந்த 3மே வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸா தான் இருக்க போதா? இல்ல வந்து வேற எதுலயாவது ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரையில நம்ம வந்து டெட் ஃபண்ட் பார்க்குறோம். கடன் பத்திரங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்ப இந்த எஸ்ஐஎஃப்பும், பிஎம்எஸும் அப்படித்தானா? பிஎம்எஸ்லயும் உங்களுக்கு வந்து டெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பிஎம்எஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கார்ப்பஸ் வந்து ஒரு டெட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ற பிஎம்எஸ்எஸ்லாம் இருக்கு. அஃப்கோர்ஸ் அதோடைய எண்ணிக்கை வந்து கம்மி. பட் ஆனா பிஎம்எஸ் மூலமா டெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்ப எஸ்ஐஎஃப்ப பொறுத்தவரைக்கும், இப்ப நமக்கு வந்து தகவல் படி பார்த்தீங்கன்னா, டூ ஸ்டார்ட் வித் அவங்க ஈக்விட்டில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேபி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுலயும் டெட் ஆப்ஷன்ஸ்லாம் வரலாம். இப்ப டெட் ஆப்ஷன்ஸ்லயே பல டைப் ஆஃப் டெட்ஸ் இருக்கு. இப்ப அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இந்த எஸ்ஐஎஃப் மூலமா எடுத்துட்டு வரலாம். ஏன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஜெனரலா அந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து ரீட்ஸு, இன்வீட்ஸு இது மாரி சொல்றீங்களா? ரீட்ஸ், இன்வீட்ஸும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். பட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாண்டுக்கு இதுவும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பாண்டுக்கு அகைன்ஸ்ட்டா நான் வந்து ஒரு ஈக்விட்டில வந்து ஒரு ஆப்ஷன் எடுத்து, அந்த ஆப்ஷன் வந்து வொர்க் அவுட் ஆச்சுன்னா, என்னுடைய ரிட்டர்ன் 8%க்கு பதிலா 12% போலாம். என்னுடைய ஆப்ஷன் கரெக்ட்டா வொர்க் ஆகலன்னா 8%க்கு பதிலா 4% கிடைக்கலாம். அந்த மாரி என்னுடைய பாண்ட்லயும் நான் வந்து ரிஸ்க் ஆட் பண்ணி, என்னுடைய ரிட்டர்ன இன்கிரீஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அத தான் ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஆக்சுவலா இன்கிரீஸ் ஆகும். ஸோ டெட்னா வந்து சேஃபாவும் நான் ஆப்பரேட் பண்ணலாம். அது கூட நான் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ட ஆட் பண்ணும்போது என்னுடைய ரிஸ்க் இன்கிரீஸும் ஆகலாம். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ டூ ஸ்டார்ட் வித் இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி பேஸ்டு ப்ராடக்ட் தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து நமக்கு வர தகவல். சார் இப்ப பிஎம்எஸ்ல வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட், ரீட்ஸ்க்கு கீழ தான் வந்து அவங்க நெறைய இன்வெஸ்ட் பண்றாங்களா? இல்ல எப்படி? இல்ல. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள கூட ரீட்ஸ் உண்டு. ரீட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ புது டைப் ஆஃப் ப்ராடக்ட். புது டைப்னா அந்த லாஸ்ட் ஒரு 5, 6 வருஷமா இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்ப இங்க டிஎல்எஃப் ஆர் இந்த எம்பசி ஐடி பார்க் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மேபி 1000 கோடியோ இல்ல 2000 கோடியோ இருக்கலாம். இப்ப இந்த ரூ. 1000 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு என்கிட்ட ஃபண்ட் டோட்டலா இருந்ததுன்னா, நானே போட்டு கட்டிடுவேன். ஆனா ரூ. 1000 கோடின்றது எல்லார்கிட்டயும் இருக்காது. பிளஸ் இத போய் நான் கடன் வாங்க முடியுமா அப்படின்னா, பேங்க் வந்து ரூ. 1000 கோடி குடுக்கணும்னா, நேச்சுரலா அதுக்கு நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. என்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கணும். இல்ல வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ பக்காவா இருக்கணும். அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப எனக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டி தான். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி புது வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்து, நீங்க இன்வெஸ்டர்ஸ கூட்டு வரலாம். ஸோ இப்ப 1000 கோடிய வந்து சும்மா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 பேர் ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ற மாரி நீங்க 1000 பேர கூட்டு வந்தீங்கன்னா, 1000 யூனிட் ஹோல்டர்ஸா மாறிடுறாங்க. அந்த 1000 பேருக்கும் நீங்க ஒரு ₹1,00,00,000 இப்ப ஷேர்ஸ் எப்படி பிரிச்சு குடுக்குறாங்களோ, அந்த மாரி பிரிச்சு குடுத்துடுறாங்க. இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ராஜெக்ட் அந்த 1000 கோடிய கலெக்ட் பண்ணி நான் ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல வந்து ரென்டல் ஈல்டு வருது எனக்கு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மீனிங் டெவலப் பண்றேன்னு வச்சுப்போம்.
இப்போ எம்பசி ஐடி பார்க் மாரி ஒரு கம்பெனி நான் பண்ணிட்டு, அதில வந்து நெறைய கம்பெனிஸ் உள்ள வராங்க. எனக்கு வருஷம் ஆர் மாசம் இவ்வளோ ரென்ட் வருதுன்னா, அந்த ரென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் அதில யூனிட் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் அத பிரிச்சு குடுப்பாங்க. ஏன்னா இப்ப எவ்வளோ போர்ஷன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சார்? இப்ப நம்ம பேசின இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்டா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்டா இருக்கட்டும், இந்த மாரியான கேட்டகரியில வந்து எவ்வளோ பொதுவா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இல்ல ஐ மீன் ஏஎம்சிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க? ஸோ ரீட்ஸ பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 5-10% வரைக்கும் தான் போவாங்க. ஏன்னா ஒண்ணு நம்பர் ஆஃப் ரீட்ஸ் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. இப்போதைக்கு ஒரு 3 கம்பெனி தான் வந்து ரீட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து எண்ணிக்கை வந்து ஈவென்ச்சுவலா ஒரு 5 வருஷம் கழிச்சோ, இல்ல 10 வருஷம் கழிச்சோ, இந்த 3ன்ற ஆப்ஷன் வந்து மேபி வந்து ஒரு 50 இல்ல 100 ஆகும். ஏன்னா இப்போ ரீட்ஸ்ல வந்து எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நான் வந்து ஸ்டாக் வாங்க போறேன். மொத்தமே 4 கம்பெனி தான் இருக்குன்னா, எனக்கு அந்த 4 கம்பெனியுமே எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் இன்வெஸ்ட்டே பண்ண முடியாது. அதுவே 400 கம்பெனி இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு வேண்டிய அந்த ஒரு 4, 5 கம்பெனி என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்போ கரண்ட்லி ரீட்ட பொறுத்தவரைக்கும் இட் இஸ் வெரி நியூ இன் இந்தியா. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள்ல பல இடத்துல வந்து இத யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஈவென்ச்சுவலா இந்தியாலயும் ஆப்ஷன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகும்போது ரீட்ஸ் வந்து ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும். பட் கரண்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 5-10% எக்ஸ்போஷர் தான் எடுக்குறாங்க. ஏன்னா ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. செகண்ட் இது எப்படி ப்ளே அவுட் ஆகுன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஆக தான் நமக்கு தெரியும். சார் இப்ப இந்தியால ஒரு 48 ஏஎம்சிஸ் இருக்கு. இப்ப அவங்கலாம் வந்து என்ன மாரியான மெத்தட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க? அவங்களுடைய போர்ஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து எப்படி இருக்கு? ஈக்விட்டில அதிகமா பண்றாங்களா? டெட் அதிகமா வாங்குறாங்களா? இப்ப இந்த மாரி இப்ப நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருதுல்லப்பா, இதுல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்களா? எப்படி அவங்க ஸ்ட்ரக்சரைஸ் பண்றாங்க? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட் நீங்க லைசென்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொன்ன மாரி 48 ஏஎம்சி வந்து எனக்கு லைசென்ஸ் வந்துச்சுன்னா, எனக்கு ஆல்ரெடி எந்தெந்த கேட்டகரியில ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி செபி சொல்லியிருக்காங்க. நான் புதுசா எந்த ப்ராடக்ட்டையும் நான் லான்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கேட்டகரி இருக்கும் ஈக்விட்டிக்குள்ள. அதே மாரி டெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 10, 15 கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு 25லேருந்து 30 கேட்டகரிக்குள்ள நான் எந்த ப்ராடக்ட்ட வேணா நான் வந்து லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணி ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணிட்டே கூட போலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல நான் லான்ச் பண்ண முடியாது. லான்ச் பண்ணேன்னா ஒண்ணு எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம். பிளஸ் எல்லா ஃபண்டுக்கும் எனக்கு வந்து இன்ஃப்ளோ வராது. ஸோ அண்ட் மார்க்கெட் டைமிங்கும் இருக்கு. எந்த செக்டர்ல எப்ப பணம் எடுக்கணும் அப்படின்றதும் இருக்கு. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் ஜெனரலி அவங்க காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு ஈக்விட்டி வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு 2, 3 டெட் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. அந்த மாரி இல்ல நான் கேட்கறது வந்து அந்த ஈக்விட்டில வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட் வந்து அவங்க போடுவாங்கன்னு கேட்குறேன். இப்ப 70, 80 அந்த ரேஷியோ இருக்குல்ல. 80% ஆஃப் த கார்பஸ் வந்து ஈக்விட்டில தான் இருக்கும். 20% வந்து டெட்ல இருக்கும். இல்ல வந்து 10% டெட்ல இருக்கும். மீதி 10% வந்து வேற ஏதாவது கேட்டகரியில இருக்கும் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்சி லெவல்ல இருக்காது. ஸ்கீம் லெவல்ல தான் இருக்கும். இப்ப ஆஸ் அ ஃபண்ட் ஹவுஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஈக்விட்டி ஃபண்டே லான்ச் பண்ணலாம். பட் ஆனா லான்ச் பண்ற ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன்டு ரூல் இருக்கு. அந்த ரூல் படி நான் மேக்ஸிமம் வந்து அதாவது மினிமம் வந்து 80% ஆவது நான் வந்து ஈக்விட்டில வச்சிருந்தா தான், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு வந்து எனக்கு ஈக்விட்டி ஸ்டேட்டஸே கிடைக்கும். ஆர் ஈக்விட்டி ஃபண்டுன்னே நம்ம சொல்ல முடியும். மிச்சம் இருக்கிற 20%ல நான் டெட் வச்சுக்கலாம். ஆனா டெட் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ள 1%ல இருந்து 5%க்குள்ள தான் ஜெனரலா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுவும் எதுக்காகன்னா, பணம் யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா, அந்த நேரத்தில போய் நான் ஷேர்ஸ வித்து குடுக்காம, என்கிட்ட இருக்கிற அந்த லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், ஆர் கேஷ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அத வித்து குடுக்கறதுக்காக தான் அந்த ஒரு 1-5% வச்சிருப்பாங்க. வெரி ரேர்லி மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஹீட்டடா இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர 97 இருக்கிறத மேபி நான் 19 எடுத்துன்னு போய் ஒரு கேஷ் நான் வந்து மெயின்டெயின் பண்ணுவேன். எதுக்காகன்னா, மார்க்கெட் கீழ வந்தா திருப்பி நான் வாங்குறதுக்காக மெயின்டெயின் பண்ணுவேன். பட் அதர்வைஸ் ஜெனரலா 1-3% ஆர் மேக்ஸிமம் 5%க்கு மேல கேஷ் வச்சிருக்க மாட்டாங்க. சார் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐஎஃப், பிஎம்எஸ் இந்த 3ல இருக்கக்கூடிய ரிஸ்க் எலமெண்ட் அப்படின்னா என்ன சார்? பேசிக்கான ரிஸ்க் என்ன? ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்க எதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அந்த அசெட்டோட ரிஸ்க். இப்ப ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, வாலடைலான அசெட். இப்ப இதே டெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வாலடைல் கிடையாது. ஆனா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரிஸ்க் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த மாரி இந்த 3த்துக்கும் வந்து எண்டா எங்க போய் பணம் உட்கார போதோ, அதுக்கு உண்டான ரிஸ்க் தான் உண்டு. இன்வெஸ்டர பொறுத்தவரைக்கும் இந்த லிமிட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லிமிட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இன்கிரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்.
இது வந்து ஃபண்ட் ஹவுஸ் லெவல்ல இருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்ப அசெட்ல இருக்கிற ரிஸ்க்க நான் வந்து எலிமினேட்லாம் பண்ண முடியாது. நான் மேனேஜ் தான் பண்ண முடியும். ஆனா என்னுடைய பணம் எங்க போணுன்றத நான் வந்து ஒரு ரிஸ்க் பாராமீட்டர் போட்டு வைக்கலாம். இந்த ஸ்டாக்ல நான் 3%க்கு மேல போமாட்டேன். அது இன்டர்னலா நான் நெறைய ஒண்ணு ரெகுலேஷன் சைட்ல போடுற லிமிட்ஸ். இப்போ ஒரு ஸ்டாக்ல 10% வரைக்கும் போணும்னு நெனச்சா கூட, நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும், டாப் ஸ்டாக்ல 10% இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3%, 4% வெயிட்டேஜ் தான் இருக்கும். நான் 10% வரைக்கும் போ முடியும்னா கூட, நான் 3, 4% தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜே வச்சிருப்பேன். சில கேஸஸ்ல 6, 7% வச்சிருப்பேன். எப்பவுமே நான் அந்த 10% தொடவே மாட்டேன். இது என்னோட இன்டர்னல். இந்த 10%ன்றது மேக்ஸிமம் அலோகேஷன். ஸோ அந்த மாரி டிஃபரண்ட் லெவல்ஸ்ல ரிஸ்க் மேனேஜ் ஆகும். ஒண்ணு அசெட்ல இருக்கிற இது, அதுக்கப்புறம் ரெகுலேஷனோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட், அதுக்கப்புறம் ஆஸ் அ ஃபண்ட் ஹவுஸ் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய ரிஸ்க்க மேனேஜ் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து மொத்தமாவே 50% தான் ஈக்விட்டில இருக்கணும். மிச்சம் 50%ல வந்து பார்த்தீங்கன்னா, 20% கோல்ட்ல இருக்கணும், 30% டெட்ல இருக்கணும்னா, நான் அதுக்கேத்த மாரி ப்ராடக்ட்ஸ வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த லெவல்ல வேணா நம்ம வந்து ரிஸ்க்க மேனேஜ் பண்ண முடியும். சார் இப்ப அந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் அப்படின்றது என்னைக்கு அஃபிஷியலா லான்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? என்னைக்கு இது வந்து ஒரு பப்ளிக் வர்றதுக்கான வாய்ப்பு? அதான் இப்போதைக்கு எதுவும் டேட் குடுக்கல. பட் ஆல்ரெடி ப்ராசஸ் இஸ் ஆன். இப்போ நீங்க சொன்ன மாரி ஜூலைல வந்து முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்தது. இப்ப செகண்ட் நோட்டிஃபிகேஷன் அடுத்து ஆப்பரேஷனலா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் இந்த மாரி போச்சுன்னா, ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம எந்த டேட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவுமே வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ற மாரி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரெகுலேட்டரி சைட்லேருந்து வருது. அண்ட் காமன் மேனோட பணத்த வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. ஸோ அதனால இதுல நெறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி ஹோப்ஃபுல்லி ஒரு 1 இயர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.